தர்மதுரா ஆசான் கம் பார்த்தோன்னே கடிப்பு தெரியாது எங்கே பார்த்தாலும் நல்ல மனிதர். அதே மாதிரி பேட்டை ரஜினி சார் வந்து அந்த அடியை வந்து சொல்லவே இல்லை. அடிச்சோன்ன அவர் அடக்க முடியாமல் ஆடிட்டார். இந்த சீன் சொல்லாசீன் அமைஞ்சு வச்சு படத்தில் வச்சுட்டாங்க. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மெர்சல்ல வந்து திருவிழா தேரத்தில் வந்து விஜய் சார் வர்றாரு. அப்போ வந்து ராட்டில் சாஞ்சு விடும் பார்த்தீங்களா? அப்போ வரும்போது என்னைய வந்து அப்படி அந்த மூஞ்சி மட்டும் நல்லா பெருசாக காமிச்சு போடுறாங்க. அது பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும். இது வந்து வைத்தியப்பறை ஏன் சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க இறந்த உடனே உருகி போக மாட்டாங்க. இந்த உயிர் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூப்பிட பறைவாசிகளை கூப்பிடாங்கன்னா வந்து அடிப்போம். அந்த அடியில் அடிக்கும்போது அடியில் வந்து அதிர்வு வர வாய்ப்பு. இப்பத்தானே அதை அமுக்குறாங்க. முதல்ல அமுக்கு கிடையாது. அடிச்சும் அசையாம வந்தா தான் இறந்து பட்ச முடியும்ன்றாங்க. இதுதான் இப்போ மருத்துவமே. அந்த பறை வந்து தப்படிக்கிறது அப்படின்ற ஒரு தப்புன்றது தவறான சொல். பறைன்னு சொன்னா வந்து அந்த சாதியை சொல்றதுனால அவங்க பறைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் தப்பு தானே. இப்ப கேரளா வரதுக்கு எவ்வளவு சேட்டா எவ்வளவு பறையும் பறைன்னு சொல்லுக்கு பேர் பறை, சாதி கிடையாது. இது கருவிக்கு பேர் பறை. உங்களுக்கு யார் தப்பாட்டன் பேர் வச்சது? நீங்க தான் சரியான ஆட்டம். நீ அடி. அதே மாதிரி அரசு கோரிக்கையை வைக்கிறது நான் கோரிக்கையாக வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ இசைக்கல்லூரில் ஆசிரியர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் போட்டிருக்காங்க வந்து என்கிட்ட வந்து இந்த அடிக்கு பேர் என்ன பண்ணி கேட்குறான். அப்போ அந்த மாதிரி தெரியாதவனே ஆசிரியர் போட்டிருக்காங்கல்ல. ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிருக்கேன், இறப்பு வீட்டில் போய் தண்ணி கேட்குறேன், தண்ணி போடுறது அந்த மாதிரி குஷ்ட நோய். அந்த பாத்ரூமில் இருக்கிறது வந்து அந்த நாளி எடுத்து வந்து தண்ணி வந்து கையில் போடுறான்னு சொல்லுது. எல்லாமே குடிக்க மாட்டேன், நான் குடித்தேன். அது அவங்க வந்து என்னை மனுஷனா நினைக்கல, நான் அவங்கள மனுஷனா நினைச்சேன். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்தியா கில்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணல் எடுக்கவிருப்பது பறைகளின் தகப்பன் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய, வேலு ஆசான் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய, பத்மஸ்ரீ விருது பெற இருக்கிற வேலு ஆசான் ஐயா அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பொதுவாகவே விருது அப்படின்றது சாதனைகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். ஆமாம். ஒருத்தர்கிட்ட வந்து சாதனை அப்படின்றது வர்றது அப்படின்றது வந்து சோதனைகளை கடந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் அது. ஆமாம். அப்படிங்களே இன்னைக்கு அந்த பத்மஸ்ரீ அப்படின்ற சாதனை விருது உங்களை தேடி வந்திருக்கு. ஆமாம். ஸோ அந்த சாதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோதனைகள் அளப்பெரியதாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அது உண்மையா? அந்த சோதனைகளை தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்களா? அப்படிங்கிற அந்த சோதனைகளை பற்றி நீங்கள் இங்கே பதிவிடலாம்னு நாங்கள் கேட்டுக்கிறேன். பல துன்பங்கள், பல சங்கடங்கள், பல எதிர்ப்புகளை சந்திச்சு தான் வந்திருக்கேன். நிறையா வந்து அதை சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்திருக்கு. சிறுபிள்ளையிலேருந்து பெரியவர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அவ்வளோ பெரிய சோதனை. ரெண்டாவது வந்து கலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாச்சு. குடும்பம் ரெண்டாவது தான். இந்த மாதிரி பறை தான் என் உயிர், பறை தான் என் மூச்சு. இந்த மாதிரி அவ்வளோ நாள் கடந்து வரும்போதெல்லாம் வந்து நிறையா வழிகள் இருக்குது. திரைப்படத்துறையில் முன்னணி கதாநாயகர்களோட நீங்கள் வந்து நிறையா ஜர்னி பண்ணுறதா நாங்கள் வந்து பார்க்குறோம். அவர்களோட நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவர் வந்து சேதுபவன் வந்து தர்மதுரா, அதில் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து சீனிராம் சமியாவும் அவர் மரியாதை கொடுத்து கூப்பிடுவார். விஜய் சேதுபதி ஆசான் கம் கண்டுபிடிப்பார். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சார். எந்த எங்கே பார்த்தாலும் பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி இப்போ பேட்டை ரஜினி சார் வந்து அந்த அடியை வந்து சொல்லவே இல்லை. அந்த அடி அடிச்சோன்னே அவரே வந்து என்ன அது சொன்னேன்னா வந்து ரஜினி சார் அன்றைக்கி ஆடோடாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்தேன். ஒரு நிற்க சொன்னாங்க. ஒரு வடி கீழே இறங்கி ஒரு வடி முன்னாடி போயிட்டேன், அடிச்சிட்டேன். அடிச்சோன்னே அவர் அடக்க முடியாமல் ஆடிட்டார். இந்த சீன் சொல்லாசீன் அமைஞ்சு வச்சு படத்தில் வச்சுட்டாங்க. அது ஒன்று. அதே மாதிரி அண்ணாத்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து பங்காளி கொஞ்சம் பறை ஏற்றிருக்கின்றாரு. நான் சொல்லுவேன், பங்காளி ஆடிக்கிற மாதிரி சொல்ல கிடையாது, பறையடிக்கணும்னு சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, எல்லா படங்கள்லையுமே வந்து அவர் கையில் தான் வச்சுப்பார் பறை. இந்த படத்தில் தான் குச்சியை வச்சு வாசிங்க. அதுக்கு நான் குச்சி பிடிச்சி சொல்லி கொடுத்தேன்.
அவர் ரொம்ப ரொம்ப பிக்கப்பில் ரொம்ப ஒரு பயங்கரமான மனிதர். அவர் வந்து குச்சியை முதல் பிடிச்சதே இந்த அண்ணாத்தை படத்தில் தான். ஓகே, நல்லது. குச்சியை பிடிச்சதான் செய்யலாமா, பெரிய விஷயம். அதே மாதிரி நிறையா நடிகர்கள் வச்சுருக்கேன். அப்புறம் அஜித் சாரு, அப்புறம் விஜய் சாரு, அப்புறம் சூர்யா சாரு, விஷால், ஜெயம் ரவி, நிறையா இருக்கு. இப்போ சசிகுமார், நிறையா படங்கள் சொல்லிட்டே போய்க்கிருக்கலாம். அது எப்படின்னா வந்து இப்போ வீரம், ஏன இருந்தால், தனி ஒருவன், அப்புறம் வந்து குட்டிப்புலி, பூமி, சண்டைக்குழு, நாடகுழு, ரணசிங்கம், அப்புறம் எம்ஜிஆர் மகன், சசிகுமார் கூட 3 படம் நடிச்சாச்சு. அப்புறம் வந்து வேலாயுதம், மெர்சல், அப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் படம் கூட, பேட்டை, அண்ணாத்தை, லால் சலாம், வேட்டையன், இப்படி படங்கள் போயிருக்கு. அப்புறம் படத்தை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். இந்த சுப்பிரமணியபுரம், மதுரை குளுங்க குளுங்க நையாண்டி மேலங்கொட்டி, அந்த படத்துக்கு சேர்த்துருக்கோம். அடுத்து கும்கி, கும்கி அதாம்மா, அந்த குங்கு. இது வந்து மதுரை குளுங்க குளுங்க 7 மினிட். அது மாதிரி கும்கிக்கு வேற லைட்டை உருட்டு சொல்லுவாங்க. இது வந்து உருட்டு சொல்லுவாங்க நடிக்கிறான். இதில் கும்கி பாட்டுக்கு சொய் சொய் பாப்பா கையளவு உள்ளத்தில் கடலளவு அந்த மச்சான். அப்புறம் கயல், மெர்சல். மெர்சல்ல வந்து திருவிழா தேரத்தில் வந்து அப்போ வந்து விஜய் சார் வராது. அப்போ வந்து ராட்டில் ஜாஞ்சி விடும் பார்த்தீங்களா. அப்போ வரும்போது என்னைய வந்து அப்படி அந்த போஸை என்ன மூஞ்சி மட்டும் நல்லா பெருசாக காமிச்சு போடுறாங்க. அது பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும். அப்போ ஆமாம், அதில் நம்ம ஆட்டத்துக்கான பஸ் வாசிப்போம். அட்லீஸ்ட் சாருக்கு ஏதாச்சும் போட அடிச்சுன்னா, ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஒரு ஏதாச்சுன்னா, அண்ணே அண்ணே ஒரு வாசிப்பாக பொண்ணு அப்படின்வார். அவர் சந்தோஷப்பட்டு அடிப்பான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைரக்டர். வீரம் படத்துலேயும் வாசிச்சிருக்கீங்களா? வீரம் படத்தில் வாசிச்சிருக்கேன். வீரத்துக்கான இசை என்ன? அதான் நிறையா அடிச்சிருக்கேன். அதில் வந்து நிறையா தெம்மாங்க தான் நிறையா வருவாங்க. அவங்க வாசிக்க விட மாட்டாங்க. இசை போக்குங்க அதில் வந்து வாசிக்க சொல்லுவாங்க. சரி சரி. ஆமாம், சரி சரி சரி. இப்போ வந்து 2வது இசையை வாசிச்சுருவாங்க. பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு பின்னி இசையாக வந்து ஆக்ஷன் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறையா படத்தில் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வேலாயுதம் படத்துலையும் வந்து அதில் வந்து பெண்கள் பறையாட்டத்தை கூட்டு போயிருந்தேன். அதனோட ஸ்டூடெண்ட்டுகள் அம்பேத்கர் கலைக்குழு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து முருகான்ற படத்துக்கு ரெக்கார்டிங் ஆச்சு பார்த்தீங்களா. அப்போ தான் அங்கே தான் பேர் வைக்கிறாங்க சமர் கலைக்குழுன்னு. சமர்னா என்ன நினைக்கிறேன்? யுத்தம். யுத்தம்ல என்ன? போர். போர்ல என்ன அப்படின்ட்டு நெருப்புலான்றார். அப்போ அந்த கலையை பற்றி இந்த பறை நான் தப்புன்னு சொல்லுவான். பறைனா அப்போ தான் தெரியுது. பறைனா சொல்லுதல், சொல். அப்போ அதை பற்றி உள்வாங்கின அப்புறம் தான் இந்த கலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நல்லா வந்து ஆட்டம் வடிவங்களை உருவாக்கி, அடியில் உருவாக்கி பெரிய அளவில் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு சடங்கு வழிபாடுகளையும் பயன்படுத்தக்கூடிய கருவி பறை. மனிதன் வாய் பேசுவதற்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி இதுதான். அப்புறம் வந்து பரிமாற்றம், செய்தி பரிமாற்றம் முதல்ல அதுதான். முதல்ல அப்புறம் தான் வந்து மன்னர் வாய் பேச ஆரம்பித்தாங்க. வாய் பேசின பின்னாடி தான் புறாலாம் போயிருந்துருக்கு. அதுக்கு முன்னாடி மனிதன் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசுறது இதுதான். இப்போ மனிதனும் விலங்கு ஒன்றா வாழ்ந்த கட்டங்கள் இல்லை. ஒரு திசை பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு அடியை சிக்னல். ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு சடங்கு வழிபாடுக்கும் ஒரு அடி. இப்போ ஆளு தப்பி போயிட்டாங்களா, இப்போ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறது. இந்த பக்கம் இருக்கு. அப்போ அடி சொன்னால் இங்கே இருக்காங்க சொல்லிட்டு தெரிஞ்சுருவாங்க. செய்தி பரிமாற்றம். ஓகே, ஆமாம். அப்போ மனிதனுடைய சடங்கு வழிபாடுகளை பயணம். இது வந்து வைத்தியப்பறை. வைத்தியப்பறை ஏன் சொல்கிறான்னா வந்து ஒருத்தங்க இறந்த உடனே தூக்கி போக மாட்டாங்க. அந்த உயிர் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். கூப்பிடாத பறை வாசிக்கிறவங்க கூப்பிடாங்கன்னா வந்து அடிப்போம். அந்த அடியில் அடிக்கும்போது அடியில் வந்து அதிர்வு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ தானே அதை அமுக்குறாங்க. முதல்ல அமுக்கு கிடையாது. இப்போ அயன் பாக்ஸ் மாதிரி தான் அமுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதுதான் இப்போ மருத்துவமே.
அப்படிப்பட்ட இந்த இசைக்கருவி இன்றைய மருத்துவத்தினால வந்து ஏதாச்சும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அதை நிரூபணப்படுத்தப்பட்டிருக்கா? இப்போ பறை அப்படின்றதால வந்து நம்ம நாடி நரம்புகள்லாம் வந்து தூண்டப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து உணர்றோம், தெரியும் அப்படின்றத காட்டிலுமே நம்ம உணர்றோம். அதை இன்றைய விஞ்ஞானமோ இன்றைய மருத்துவமோ அது சார்ந்த ஆராய்ச்சிகள் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, நிரூபணப்படுத்தப்பட்டிருக்காங்களா? ஆராய்ச்சி பண்ணல. அப்போ நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு வீட்டில் இறந்துட்டான்னு போயிட்டோம், அடிச்ச உடனே எந்திரிச்சு வந்துட்டாங்க, எழுந்துட்டு இருப்பாங்க. நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுடைய மாமனார் வந்துட்டாங்க. அடுத்து ஒரு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த மேடு பழத்தை டம்மு டும்முன்னு போட்டதில் உயிர் வந்துருச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உண்மை. இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியா, நாட்களுக்கு முன்னாடி? இது வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி. ஆமாம், நடந்திருக்கு. இது வந்து நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் வந்து இது மட்டும் இல்லை, இது செய்தி சொல்றதுக்காக வாங்கியிருக்காங்க. செய்தினா வந்து இப்போ அடிச்ச உடனே அந்த உயிர் வந்து உடம்பு அசைச்சுன்னா தூக்குலா காப்பாற்றினு கொண்டு போயிடுவாங்க. அடிச்சும் அசையாமல் வந்தால் தான் இறந்து பட்ச முடியும்ன்றாங்க. ஏன் இப்படி பாட்டுக்கலாம்ல? எதுக்கு வீட்டில் அடித்து சுடுவாட்டுன்னு போயிருக்காங்க. அதை மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. இந்த வீட்டில் இந்த மாதிரி செய்தின்னு சொல்றதுக்கு செய்தி அடிச்சாங்க. அப்போ அடித்த உடனே வந்து இந்த வீட்டில் என்ன விசேஷம் அடியை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ உள்ளது செய்தி தெரியும். அப்போ வந்து இந்த வீட்டு இந்த இழப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, இது வந்து ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க. இறந்த உடனே ஒருத்தர் அழுவாங்க. ஒருத்தவங்க வந்து மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் பல்லு கட்டிக்கணும். ஆமாம். அப்போ ஒருத்தர் உயிரே போயிடும். அது டயர்டு இல்லை. அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. எப்படி பிறந்தாரு, எத்தனை பேர் பிறந்தாரு, எத்தனை பிள்ளைங்க, பூந்தெடுத்து கூடி எப்படி கொண்டு வராங்க, பிறந்தெடுத்து கூடி எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு மாரடிச்சு அடிச்சு ஆடி கவனத்தை திருப்பிருக்கான். ஒரு சாவு வீட்டில் இன்னொரு சாவுல கூட அடிச்சிருக்கான். இது காப்பாற்றும் பறை. சரிங்களா? இதுதான் உண்மை. ஒரு வீட்டில் வந்து சாவு வீட்டில் வந்து அடிக்கிறது லேசப்பட அடிக்கிறது எதுக்கு தெரியாதானா? அழைக்கப்பட்ட உண்மை தெரியாது. முதல்ல அதுக்கு தான் பயன்படுத்திருக்காங்க. அது மாதிரி அப்படி போக அப்புறம் செய்தி சொல்லு பறை, வேட்டைக்கு மன்னர் வேட்டைக்கு போகும்போது பார்த்திக்கணும். அப்புறம் வந்து செய்தி சொல்ல போகணும். இந்த மாதிரி போர் தொட்ட போகிறோம் சொல்லிட்டு தான் போவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு மழை அதிகமாக மழை வந்துச்சு, டேம் உடைய போகுது, கம்மா உடைய போகுது, போய் பறை சாட்டுறான்னு சொல்கிறது. இப்போ திருவிழா நடக்க போது ஒரு பறை சாட்டு வர்றது. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் போய் பறை சாட்டுருக்காங்க, செய்தி சொல்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கரகத்துக்கு எடுத்து போகிறது, கரகாட்டத்துக்கான அடிகள், சிலம்பாட்டத்துக்கான அடி, புலிவேட்டத்துக்கான அடி, திருமணத்தடி, காது குத்தடி, இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சாவுன்னு சொல்கிறோம்ல, சாவுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சாவுன்னு சொல்லக்கூடாதுன்னா, துக்க விழா, இறப்பு விழா, ஆடம்பர விழா, திருவிழா. ஏன் இப்போ வந்து சாவுன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னா, சூடமத்தியில் எதுக்கு பொறுத்தணும்? சூடமத்திலாம் பொறுத்துறாங்க, எதுக்கு பொறுத்தணும்? சாவுனா தூக்கி போட்டு போனிதானே. சூடமத்தி பொறுத்துறாங்க, தேங்காய் பழம் உழைக்கிறாங்க, விளக்குறாங்க. நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு வந்து துக்கத்தை வந்து விழாவா கொண்டாடுறாங்க. ஆமாம், தமிழருடைய பண்பாடு, சடங்கு வழிபாடுகள். அப்போ நீர்மாலை போகும்போது பட்டையெல்லாம் அடித்து பூணூறு போட்டு தண்ணி குடத்துலையும் செம்புலையும் தண்ணியை வச்சு பூவை சுற்றி அதில் தண்ணியை ஊற்றி அதில் வேப்பமெல்லாம் வச்சு கொண்டு வரோம். எதுக்கு? அங்கேயும் அவசியம் பண்ணிட்டு வர்றோம். இங்கேயும் வந்து அந்த புடத்துக்கு வந்து தண்ணியை வந்து தொளிக்கிறோம்ல, எதுக்கு தொளிக்க? அந்த தண்ணியில் குளிப்பாட்டுறாங்க. இது மனிதனுடைய சடங்கு வழிபாடுகள், தமிழுடைய சடங்கு வழிபாடுகள். அது சடங்கு வழிபாடு. அந்த விழா அப்படின்ற சொற்பதத்தில் நம்ம வந்து அதை பயன்படுத்துறது இல்லை. ஆமாம், இதை பயன்படுத்துறது. ஆமாம், இது வந்து ரெண்டாவது, இதை இழிவாக பேசுனதுனால தான், அந்த கலையை இழிவாக பேசுனதுனால தான் இது மறந்து போச்சு, மறைக்கப்பட்டது, மறந்துட்டாங்க. கலையை இழிவா பேசுறாங்க அப்படின்றத தாண்டிலும் இறப்பை இழிவா பார்க்குற குணங்கள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க இப்போ உங்களோட இவ்வளவு நேர உரையாடல்ல நீங்க வந்து போர் புரிதலுக்கு பண்றாங்க, புலி விரட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க, வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துறாங்க, அப்போ இறப்பு சார்ந்து பயன்படுத்துறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் இசை விழாக்கள் நடத்துது, அப்புறம் கோவில் விழாக்கள்ல பயன்படுத்துறாங்க சொல்றீங்க. அதிகப்படியா இப்ப போரோ புலி விரட்டுறதோ மற்ற விஷயங்களோ வந்து இப்ப இல்லாதையே போச்சு. ஆமா ஆமா, தண்டோரா படுற வழக்கமே இல்லாம போச்சு. அப்ப இப்போதைக்கு இருக்கிறது வெறும் இறப்பு மட்டும் தான் இருக்கு. அந்த இறப்புக்கு மட்டும் இதை யூஸ் பண்றதுனால இந்த பறை இசை வந்து இறப்புக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான ஒதுக்கப்பட்டதா கருதுறீங்களா?
இல்லை அப்போ தவறாக நினைச்சாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, இதை அடிச்சுட்டு ஆடக்கூடிய கருவி இது. இது வந்து ஜதியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஜதி இந்த தக்கத்தீம்லாம் தெரியாது எங்களுக்கு. இது ஒரு இறந்துட்டாங்க, அங்கே தக்கத்தீம் சொல்ல முடியாது. அவங்களுக்கான அடிகள் வந்து இப்போ இறப்புக்கான ஒரு சடங்கு அடிகள் அந்த அடிகள் உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, மாவட்ட ரீதியான அடிகள் இருக்கு, மாவட்ட ரீதியான கருவிகள் இருக்கு. இது சடங்குகளோட வழிபாடு. அது வந்து அப்போ வந்து ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க பரதநாட்டியமே ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆடுவாங்க, வந்து வாசிக்க முடியாது. மிருதங்க வாசிச்சாலும் ஆட முடியாது. இது வாசிச்சுட்டே ஆடக்கூடியது. இந்த கலையில் அவங்க எடுத்து போயிருக்கலாமே, இதுலேயும் கர்நாடிக் வாசிக்கலாமே, ஜதி வாசிக்கலாமே. ஆமாம், அது வந்து இப்போ வந்து கர்நாடிக் என்னன்னு தெரியாமல் வாசிச்சிருக்கோம் நாங்கள். சின்ன பிள்ளையில வந்து இப்போ சாமி கூட போது வலிப்பான், வலிக்கும் போது அப்போ இதுதான் அடிப்பான். கர்நாடிக்ன்றாங்க, எனக்கு என்னன்னே தெரியாது. மனித இனம் தோன்றின காலத்துல இருந்து பறை இருக்கு, ஆதி பறையெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ ஒவ்வொரு உணர்வுகளுக்குள்ளேயுமே வந்து ஒன்று வர கலந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை ரசிக்க தெரிந்த மக்கள் அதை ஏன் வந்து கொண்டாட மறுக்கிறாங்க? கொண்டாட மறுக்கிறாங்க, இதோட அருமை தெரியல. காரணம் என்ன? அதான் வந்து இறப்புக்கு மட்டும் இருக்கான்னு சாவுக்கு இருக்கான்னு சொல்றாங்க. சாவுக்கு வந்து காப்பாற்றத்தான் பாதிச்சிருக்கான்னு தெரியாதுல்ல மக்களுக்கு. இதான் மறைக்கப்பட்ட உண்மை. இப்பதான் மக்கள் தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள இந்த ஆய்வு பண்ணி பறையெல்லாம் வந்து கலை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழர்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து எங்க இந்த பறை இல்லாத இடமே நாடுகளே கிடையாது. இப்ப எந்த சினிமா வந்தாலும் சரி பறை இல்லாம கிடையாது. பறையோட அருமை தெரிஞ்சு போச்சு, பறையோட வரலாறு தெரியும். அப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்காக வாசிச்சிருக்காங்க எல்லாமே தெரியும். இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய மக்களுக்கு தான் சரியா முக்காவது பேர் தெரியாது. இப்போ அதுவும் தெரிஞ்சு வந்துருச்சு. எதன் மூலமா தெரிய வந்திருக்கு? இப்போ வந்து படித்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், படித்த மாணவர்கள்லாம் வந்து எடுத்து வரும்போது அதை வந்து அவங்களுக்கு மூலமாக பரவுது. அப்போ ஏற்க கற்றுக்கிட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு சமுதாயத்தை சம்மந்தப்பட்ட இது மட்டும் கிடையாது, ஒரு சமுதாயம்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா படிப்பு ஒரு மனிதனுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சாமியை கும்பிட்றதுக்கு இந்த ஜாதி தான் கும்பிடணும், இந்த ஜாதி கும்பிடணும் கலை கிடையாது. அப்படி சாமியை கும்பிட்றது எப்படியோ படிப்பு எப்படியோ அதே மாதிரி தான் கலை. அந்த பறை வந்து தப்படிக்கிறது அப்படின்ற ஒரு தப்புன்றது தவறான சொல். ஒன்று தப்புதல்னு சொல்லுவாங்க, தப்புதல். பறைன்னு சொன்னா வந்து அந்த சாதியை சொல்றதுனால அவங்க பறைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் தப்புதல் வச்சாங்க. இப்போ பறைன்றது வந்து சொல். இப்போ ஏற்படும் மக்களுக்கு தெரியாது. பறைன்னா வந்து சொல்லுதல். இப்போ கேரளா வர்றதுக்கு எவ்வளோ சேட்டா, எவ்வளோ பறையும், எவ்வளோ வரைஞ்சு பறைன்னு சொல்லுக்கு பேர் பறை, ஜாதி கிடையாது. இது கருவிக்கு பேர் பறை. ஸோ வந்து தப்படித்தல் அப்படின்றது வந்து வேற ஒரு சொற்பதத்தை யூஸ் பண்ணி. ஆமாம், அதை வந்து இழிவாக நினைக்கிறவங்க வந்து உங்கள் ஜாதியை சொல்கிறாங்க, பறையினா ஜாதியை சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து நீங்கள் என்னடா பேருக்கு தப்புதல் தப்பாயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ ட்ரம்ஸ் வாசிக்கிறோம்ல, ட்ரம்ஸும் வந்து ட்ரம்ஸுக்கும் பறைக்கு என்ன வித்தியாசம்? ட்ரம்ஸும் தோல் தான். அது வந்து ஆங்கிலேயத்துடைய இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து தமிழுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது வந்து அதான் அவங்க வந்து ஒன்றும் பார்க்க அடிப்பாங்க. இதுக்குள்ள ஒன்றுக்குள்ள எல்லாமே விஷயம் இருக்கு. ஆமாம், இருக்குல்ல. அப்போ மேற்கத்திய இசை அப்படின்றதுனால இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு குழந்தைங்க வளர்ந்ததுன்னா அவங்க ஃபியூச்சர் வந்து ட்ரம் பிளேயராக போகிறாங்களா இல்லை வந்து கிட்டாரிஸ்டாக போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கருவிகள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிறப்ப ட்ரம்ஸில் சேர்த்து விட்றாங்க, கிட்டாரில் சேர்த்து விட்றாங்க, வயலின், பரதநாட்டியம், எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே பறை கற்றுக்கிறதுக்கு யாருமே வந்து அனுப்புகிறதா எங்களுக்கு தெரியலை. ஒவ்வொரு அகாடமிலையுமே வந்து பறை இசை அப்படின்றது நம்மளோட தமிழர்கள் இசை அப்படின்றத வந்து இந்த வாத்தியத்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எங்கேயுமே வச்சதா தெரியல. அதுக்கான காரணம் என்ன? ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கக்கூடிய நீங்கள் இப்போ இந்த மாதிரியான அகாடமிகளெல்லாம் வந்து இந்த பறை இசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னேற்பாடு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா?
இல்லை அதுக்கான ஆயத்தங்கள் ஏதாச்சும் ஃபியூச்சரில் எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் கற்றுக்கணும் கலையை வளர்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்து பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வரணும், பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி ஆசிரியர்களை போடுறாங்களா, ஆசிரியர்கள் வந்து இந்த மரபு கலைஞர்கள்லாம் போடணும். ஏன்னா பயிற்சி அடிக்க தெரியும், வாசிக்க தெரியும், ஆட தெரியும், ஆனால் பயிற்சி கொடுக்க தெரியாது. அப்போ அவங்களுக்கு எங்களை மாதிரி கலைஞர்களை வச்சு பயிற்சி கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு தான் அந்த உணர்வான அறியல் தெரியும். இப்போ எங்களை மாதிரி ஆன்லைனில் கற்றுக்கிட்டு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி படிச்சு அவங்க தான் படித்தவர்கள் மேலே போயிட்டு வெளிநாடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. படிக்காத அந்த மரபு கலைஞர்கள் இங்கே தான் தருவாங்க. நான் போயிருக்கலாம் எப்படி ஏதோ ஒரு துஷ்டவசமாக என்னை எப்படி பார்த்து கொண்டு போயிருக்காங்க. வந்து என்னோட திறமை தெரியுது, அதை இப்போ என்னுடைய அடிகள் என்னுடைய ஆட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. எல்லா ஒரு கலைஞர்களுக்கும் இந்த மரபு கலையை வளர்க்குற கலைஞர்களுக்கு அனைவருக்கும் இருக்கு. இந்த மாதிரி கலைஞர்கள் வந்தால் தான் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அரசுகிட்ட கோரிக்கையை வைக்கிறதே நான் கோரிக்கையாக வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி அதான் இப்போ இசைக்கல்லூரியில் ஆசிரியர் போட்டிருக்காங்க, ஒருத்தர் போட்டிருக்காங்க வந்து என்கிட்ட வந்து இந்த அடிக்கு பேர் என்ன புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த மாதிரி தெரியாதவனே ஆசிரியர் போட்டிருக்காங்கல்ல, அப்போ அந்த கலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போட்டால் கலை வளரும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லி தருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குச்சி பேர் வந்து இது மூங்கில், ஆனால் இன்னொரு பேர் என்னன்னா இது 2 பேரும் பிடிச்சிக்கிறது, நடுவரில் அடிக்கிறது. இந்த 4வது வருது பார்த்தீங்களா, இது இப்படி பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் என்ன பேர்? சுண்டுதல் தானே. இது சிண்டுதல்ன்றாங்க. சுண்டுதல் சரியானதா, சிண்டுதல் சரியானதா? சுண்டுதல் தான் சரியான வார்த்தை. அப்படி வந்து படித்தவர்கள் என்ன பண்றாங்க, பயன்படுத்தி அவங்க செயல்படுத்தி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பகுதியில வந்து பறைக்குள்ள ஒரிஜினல் ஆட்டத்தாடாம அவங்களுடைய ஆட்டத்தை வடிவில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆட்டத்தை கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி படித்தவர்கள் சொல்றதுதான் வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் நாலேஜ் வாழ்ந்துக்கிறாங்க. அவங்களுடைய இதுதான் வந்து அந்த மோகத்திலே மக்கள் திடுறாங்க. அப்போ பறை இசை கருவியை வந்து நம்ம வந்து இன்னமும் வளர்த்து எடுக்கணும்னா அரசாங்கம் வந்து சில விஷயங்களுக்கு வந்து உதவி புரிஞ்சா நல்லா தான் இருக்கும். ஆமா, உதவிகள். ஆமா, இந்த உதவி பண்ணா நல்லா இருக்கு. 2வது வந்து பாடத்திட்டம் கொண்டு வரணும், ஒரே பாடத்திட்டம். ஏன்னா வந்து எங்களோட பயிற்சி எடுத்தவங்க வந்து வேற மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பேராக இருக்காங்க. நான் அப்படி இல்லை. இதோட வலி வேதனை எனக்கு தெரியும். நான் வந்து அனுபவிச்ச வலி வேதனை வந்து இப்போ எவ்வளவு வலிகள் வேதனைகள். ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிருக்கேன், இறப்பு வீட்டில் போய் தண்ணி ஏற்கிறேன், தண்ணி போடுறது அந்த அம்மா குஷ்ட நோய். அந்த பாத்ரூமில் இருக்கிறது வந்து நான் அளந்து போடுற படி இருக்குல்ல, அதில் வாப்பாடு போனால் போது அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அளந்து போடுறதுக்கு. அதை வந்து பாத்ரூமில் போட்டிருப்பாங்க. அந்த நாளி எடுத்து வந்து தண்ணி வந்து கையில் புடுறான்னு சொல்லுது. எல்லாமே குடிக்க மாட்டேன். நான் குடித்தேன். அது அவங்க வந்து என்னை மனுஷனை நினைக்கல, நான் அவங்கள மனுஷனாக நினைச்சேன். மனுஷனை நினைச்சா அவங்க அந்த அம்மா குஷ்ட நோய், அதை நினைக்கல. நீங்க ஒரு மனுஷி தானே கொடுத்துமா குடிச்சேன். ஒரு மனிதனாக நினைக்கல. இப்போ தெரியுதா வந்து கலை, அதாவது பறை இசை கலை வந்து உங்களை தேடி வந்ததுக்கான காரணம் இந்த உயர்ந்த பண்பு தான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மைதாங்க. என்னைய கொண்டு எட்டாவது உயரத்தில் கொண்டு போனது பறை தான். இந்த பறைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன். அதே மாதிரி உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து பறையை கை கொடுத்து உயிர் கூட்டி வர்றாங்க. அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன். அதே மாதிரி என்னோட மரபு கலைஞர்கள், இந்த பறை மட்டும் இல்லை, மற்ற கலைஞர் செய்யலாம் இருக்கு, நிறையா கலைஞர் இருக்காங்க. அவங்களெல்லாம் உயிரிட்டு வரும். அவங்களுக்கான ஒரு மரியாதை என்ன செய்ய போகிறோம், அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அவங்களுக்கு எதாவது செய்யணும். அந்த மாதிரி இருக்கு. அப்போ என்னோட உடன் உழைத்த கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, ஏதாவது உதவி அப்படின்றத காட்டிலும் இந்த மாதிரியான உதவிகள் அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு போய் சேர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ வந்து விளையாட்டுத்துறை இருக்குல்ல, விளையாட்டுத்துறை அந்த துறைகளுக்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ இந்த நாட்டுப்புறங்கள் மரபு கலையை காப்பாற்றும் இந்த கலைஞர்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணால் உதவியாக இருக்கும். அவங்க ஏன்னா அப்போதான் சந்தோஷப்படுவாங்க, எங்கள் அப்பா இந்த மாதிரி வாசிக்க போகிறாங்க, இந்த மாதிரி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. இடஒதுக்கீடு பண்ணும்போது அப்போ அந்த கலையும் வளரும், அவங்களோட அந்தஸ்தும் வருது. எங்களது இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட நேர்காணலை எங்களுக்கு தொகுத்து கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்தியா கிளிட்ஸ் சார்பாகவும் எங்கள் நேர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.